हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकम् 5 विराट पुरुष उत्पत्तिः முதல் ஸ்லோகம். வியக்த அவ்யக்தம் இதம் ந கிஞ்சித் பவத் பிராக் பிராக்ருத பிரக்ஷயே மாயாயாம் குண சாம்ய ருத்த விக்ருதௌ த்வயி ஆகதாயாம் லயம் ந மிருத்யுः ச ததா அமிர்தம் ச சமபூத் ந அன்ஹः ந ராத்ரேः ஸ்திதிः தத்ர ஏகः த்வம் அசிஷ்யதாः கில பர ஆனந்த பிரகாஷ ஆத்மனா. பிராக் முன்னாடி, பண்டு, பிராகிருத பிரக்ஷயே மகா பிரளய காலத்தில், குணசாமிய சத்வரஜஸ்தமோ குணங்கள் சமநிலையில் நின்றதால், ருத்த விக்ருதௌ எதிலும் மாற்றங்கள் ஏற்பட முடியாது தடைப்பட்ட காரணத்தால், மாயாயாம் மாயையானது, த்வயி உன்னிடத்தில், லயம் ஆகதாயாம் லயமடைந்து விட்டபோது, வியக்தம் தெளிவாக உருக்கொண்டவை பருப்பொருள், அவ்யக்தம் அவ்வாறு வெளிப்படையாக தெரியாத நுண்பொருட்கள், இதம் கிஞ்சித் என்பவையான இவை எதுவுமே ந அபவத் இருக்கவில்லை, மிருத்யுஹு ச பிறப்பு இறப்பு என்பவையோ, அமிர்தம் ச மரணமற்ற வீடு பேராகிய நிலையோ, ததா அப்போது, ந சமபூத் இருக்கவில்லை, ந அன்ஹः பகலினுடையவோ, ராத்ரேஹே ந ஸ்திதிஹி இரவினுடையவோ இருப்பு இல்லை, தத்ர அங்கு, த்வம் ஏகः நீ ஒருவன் மட்டுமே, பர ஆனந்த பிரகாஷ ஆத்மனா பிரம்மானந்த பிரகாஷ வடிவினனாக, அசிஷ்யதாக கில எஞ்சியிருந்தாய் அல்லவா. முந்தைய மகா பிரளயத்தில் மாயையானது உம்மிடம் லயமடைந்து விகாரமில்லாமல் குணசாமிய அவஸ்தை அடைந்திருக்கையில், ஸ்தூல சூக்ஷ்ம ரூபமான இந்த பிரபஞ்சம் சிறிதும் இருக்கவில்லை. அப்பொழுது சாவோ சாவற்ற நிலையோ இல்லை, பகலும் இல்லை இரவும் இல்லை. அங்கு நீர் ஒருவர்தான் பரமானந்த பிரகாசமாக இருந்தீர் அல்லவா. வியக்தா வியக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக் பிராக்ருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்ய ருத்த விக்ருதௌ த்வய்யாகதாயாம் லயம் நோ மிருத்யுஸ்ச ததாமிருதம் ச சமபூத் நான்ஹோ ந ராத்ரே ஸ்திதிஹி தத்ரைகஸ்த்வமசிஷ்யதாः கில பரானந்த பிரகாஷாத்மனா.